எனக்கு சில மாற்று கருத்து வேறுபாடுகள் வரும்போது, மனசு சங்கடங்கள் வரும்போது, அவருடைய விஷயங்கள் எனக்கு சரியாக படாது அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட இருந்து விலகிறேன். அவர்களுக்காக துவா செய்யணும் இல்லையோ விலகிறேன். ஆனாலும் அவரை நேரில் சந்திக்கிற மாதிரியான வாய்ப்பு, அவருடைய இருக்கக்கூடிய வாய்ப்பு, அவருடைய பழகக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டுடுது. அப்படி அவரோட ஏற்படும் போது உள்ள ஒரு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அது அவரோட நெருக்கத்தை ஏற்படுத்துவதை வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். ஒரு திருப்பி திரும்ப அவருடைய தவறுகள் தான் நம்ம கண்மனை வருது. இப்படி செஞ்சவர் தான், இவர் இப்படி செய்யறவர் தான், இதான் இவருடைய பழக்கம், இவரால் திருத்த முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டே இருக்கு. இதனால என்னுடைய வாழ்க்கைகள் நான் எதை நினைச்சு பயந்து விலகி இருக்கிறானோ அதுவே திருப்பி மோசமான நிலைக்கு என்ன தள்ளிடமோன்னு ஒரு பயம் இருக்கு. இதுல இருந்து நான் அவரை திருத்துறதா இல்ல நானே என்ன திருத்துறதுமான்றது எனக்கு தெரியல. இதற்கான பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, துன்னூபில் முஃமினீன கைரா, ஒவ்வொரு முஃமினின் கடமை. அதே போல ஒரு மனிதனை நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்கும். இதுல ஹதீஸுடைய சட்டத்துல அல் ஜர்ஹு வ தஅதீல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை நல்லவன் சொல்றதுக்கு நமக்கு ஆதாரம் தேவையில்லை, கெட்டவன் சொல்றதுக்கு ஆதாரம் வேணும். ஒரு ஆளை கெட்டவன் தீர்மானிக்க நமக்கு ஆதாரம் வேணும், நல்லவன் சொல்றதுக்கு நமக்கு ஆதாரம் தேவையில்லை. இது பொதுப்படையான ஒரு சட்டம். இப்ப நம்ம எவ்வளவு ஒரு ஆளை நெருங்கி பழகுவோமோ அப்பதான் நம்ம அவரோட நமக்கு முரண் ஏற்படும், குரோதம் ஏற்படும், சண்டை சச்சரவு ஏற்படும். தூரமாக இருக்கும் போது ஏற்படாது. அப்ப இந்த நேரத்தில் நாங்க மூமினாக இருக்க என்ன செய்யணும்னா, பொதுவாக நம்மகிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, கண்ணால பார்ப்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிக்கிற ஒண்ணு. உண்மையில கூட மனோநிலையில் அப்படி இருந்துன்னு சொன்னா, அவர் ஒரு தவறான வழியில போறாரு, உங்களுக்கு அநியாயம் செய்யறாரு, உங்களுக்கு மோசடி செய்யறாங்க, நீங்க அவர் நேரடியா பேசணும். இப்படியான ஒரு விஷயம் நான் என்ன கண்ணால கண்டுட்டேன், நான் கேட்டுட்டேன், இப்படி உணர்வு நிலைப்பாடு ஆபத்து செஞ்சதாயிருக்கும், உங்களுக்கு பெரிய ஒரு சவாபு கிடைக்கும். உற்ற நண்பர் யாரு, தன்னுடைய குறைய சுட்டி காட்டணும். சரியான நண்பர் யாரு, தன்னுடைய குறைய சுட்டி காட்டி அவர் நேர்வழிப்படுத்தும். அதை நீங்க செய்யுங்க. அதுக்கு பிறகு அவர் தவறு செய்யறாரு, அவர் இனி அவர் எடுக்க அவரோட கெட்ட பண்புடையில் இருந்தால் காண்ற இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் இஸ்லாம் ஒரு மூமின் என்ற வகையில நாம அவரை வெறுக்கல. ஏனென்றால் நாம பார்க்கும்போது ஒரு தவறை செய்வாரு, நம்ம பார்க்காத நேரத்தில் அவர் அல்லாட்ட தவறை செஞ்சிருப்பாரு. அப்ப ஒரு விஷயத்துல உங்களோட முரண்பட்டிருப்பாரு, எத்தனை விஷயத்துல உடன்பட்டிருப்பாரு அல்லாஹ்வுக்கும் அவரும். அதனால நமக்கு பிடிக்கல இருந்தா